21,451. Very good. 15,000. Nifty 22,900. Very good. It's very good profit. Congrats. 10,000 rupees. Congrats. நல்ல profit தாங்க. 12,500. Very good. Beautiful. அதெல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுச்சு. 976. Exit. 109 point. 80 points. Venkat 49 money. Good. சைடு இப்போ நல்லா இருக்கு. புட் சைடு ஒரு என்ட்ரி, வெறும் ஸ்கேல்பிங் தான், ஒரே ஒரு ஸ்கேல்பிங். சொல்லும் போது எக்ஸிட் பண்ணிடணும். எஸ், எக்ஸிட் போதும். இன்னும் இருக்கு, பட் நம்ம எக்ஸிட் பண்ணிடுறோம். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு. பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல நீங்க ஒரு 10-20 பாயிண்ட். யார் புட் சைடு எடுத்தது? பியூட்டிஃபுல். மட்டும் போட்டு வைங்க. ஸ்கேல்பிங்க்கு. ஸ்கேல்பிங்னா என்ன? ஒரு கேண்டல்ல உள்ள போயிட்டு அடுத்த கேண்டல்ல வெளியே வரணும். ரெடியா இருங்க. இப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க இருந்து என்ட்ரி கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாட் மட்டும் போட்டு வைங்க புட் சைடு. எஸ், புட் சைடு ஒரு என்ட்ரி. உள்ள போயிட்டு அடுத்த கேண்டல்ல வெளியில வந்துடணும். உடனே போச்சுன்னா உள்ள இருக்கணும், இல்லைன்னா வெளியே வந்துடணும். அலர்ட்டா இருங்க. டார்கெட் இருக்கு 119 வரைக்கும் பிளான் பண்ணுங்க. 1119 இது வரைக்கும் பிளான் பண்ணுங்க. அங்க போய் டிசைட் பண்ணுங்க. அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் அக்ரெஷன் மூவ் எதுலயும் வரல. இது கால் சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளே இது கொஞ்ச நேரம் புட் சைடு போகுது. திரும்பி கால் சைடுக்கு வந்துருவோம். இதுல முடிச்சுட்டு இந்த ஸ்கேல்பிங் முடிச்சுட்டு திருப்பி கால் சைடு வருவோம். 43 பாயிண்ட். இன்னும் ஒரு வாட்டி அடிக்க மேல. சின்ன டார்கெட் தான் அது, ஒன்றும் பெரிய டார்கெட் இல்லை. ஏன்னா இப்போ கால் சைடு சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் தான் இது நம்ம இந்த டிராவல் பண்ணோம். கால் சைடு சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் தான் டிராவல். இது 72 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. போதும், எக்ஸிட். போதும், விட்டுருங்க. ரெட் கேண்டல் வரும் இங்கிருந்து. உஷாரா இருங்க. ரொம்ப பேராசைப்பட வேணாம். இங்க இருந்து என்ட்ரா இருந்தா கூட உங்களுக்கு 30 இருக்குதுல. இன்னும் கொஞ்சம் மேல போகுது, பட் அது நம்ம எடுக்கல. ஏன்னா இப்போ கால் சைடு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கலாம். ரெடியா. இப்போ இதுவும் சப்போர்ட் எடுக்கும். இப்போ சப்போர்ட் எடுத்து தான் இது உடையும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ட்ரா வேணாம் இப்போ கால் சைடு. ஒரு லெவல் சொல்கிறேன். 872க்கு மேலே தான் ரிஸ்க் இல்லாத ட்ரேடு. யாருன்னா ரிஸ்க் இல்லாத எடுக்கணும்னு நினச்சா இதுக்கு மேலே தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுக்கும். அப்புறம் அதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ட்ரேட் வரும். ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணுங்க. இது வரும் எப்படியும் மேலே. பட் இது வரும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. இது வந்துட்டு இது மேலே சப்போர்ட் எடுத்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் சைடு நல்லாயிருக்கும். பட் இந்த டார்கெட் கண்டிப்பாக கொடுக்கும். பட் இது ஒரே வாட்டி போகுமா, மிஸ் ஆகி போகுமான்னு நீங்கள் பார்க்கணும். ஒரே வாட்டியே போயிடுச்சு. இது நான் இந்த ட்ரேட் கொடுக்கல. ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது திடீர்னு ஒரு வால்யூமில் மேலே போகுது இது. எஸ், இப்போ இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெட் கேண்டல் பெண்டிங் இருக்கு கால் சைடு. அவசரப்பட்டுறாதீங்க.
See, call side entry போடணும். Call side entry ரன்னிங் கேண்டில் தான், இது மேலே போயிடும். 909 கட் ஆகிட்டு இன்னும் மேலே போவோம். கால் சைடு ஒரு என்ட்ரி போட்டுங்க. கிரீன் ஆகிடும் அது. கால் சைடு என்ட்ரி போட்டுங்க. எல்லாரும் என்ட்ரு ஆகலாம். சேஃப் ஜோன் இது. இப்போ மேலே போவோம். பெருசாக மிஸ் பண்ணுற போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 78 பாயிண்ட்டுக்கு டார்கெட் வரும் இது. இங்கேருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு 31 பாயிண்ட் இருக்குது. இப்போ புது டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். 909 போய் டிசைட் பண்ணலாம். 912 சின்ன ரிஜெக்ஷன். 912 போய் டிசைட். அடுத்தது 912 டிசைட் பண்ணுங்க. இங்கே ஒரு டிசிஷன், சின்ன ரிஜெக்ஷன். டிசைட் பண்ணுன்னு சொன்னாக்கா அங்கே ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது. பட் வால்யூம் இருக்குது. மேலே போவோம். கால் சைடு நல்லா இருக்கு. சரி, அது ரிஜெக்ஷன் ஏரியாக்குது. 910 அது வால்யூமோட போச்சுன்னா விட்டுருங்க, இல்லைனா வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க. ப்ராஃபிட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. வால்யூமோட மேலே போச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஒரு சின்ன சைடு வைஸு வால்யூம் வந்துடுச்சு. இப்போ மேலே போயிடும். ட்ரையல் பண்ணுங்க. ட்ரையல் பண்ணலாம். பெரிய டார்கெட்டுக்கு இப்போ ரெடியே. மார்க்கெட் பெரிய டார்கெட்டுக்கு ரெடி ஆகுது. எஸ், இப்போ ட்ரையல் பண்ணலாம். பெரிய டார்கெட்டு எப்படியும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கும். விட்டுற போகிறீங்க. 50 இன்னும் இருக்குது. சரி, நம்ம என்ட்ரானதே லேட்டு. இன்னும் இருக்குது. மிஸ் பண்ணுற போகிறீங்க. சி, ட்ரையலிங் ட்ரேட் வந்துடுச்சு இது. ஸோ இந்த ட்ரேடுக்கு தான் நம்ம காலையில் பிளான் பண்ணது. இது வந்துடுச்சு. யாருன்னா மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புது என்ட்ரி கஷ்டம் தான் இப்போ நுழையிறது. 67 வந்துடுச்சு. இன்னும் இருக்குது. ஒரு 100 வரைக்கும் பிளான் பண்ண. சி, 956 போய் டிசைட் பண்ணுங்க. 95 எங்கே இருக்குது? 956 பியூட்டிஃபுல். அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. போச்சுன்னா விட்டுருங்க. 87 976 அடுத்த டார்கெட். பியூட்டிஃபுல். அதெல்லாத்தையும் அடிச்சு தள்ளிடுச்சு. 976 எக்ஸிட். 109 பாயிண்ட், 109 பாயிண்ட்ஸ் போதும். இப்போ ரெட் கேண்டல் வரும். 109 பாயிண்ட்ல நீங்க ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கலாம். கால் சைடு யார் யார் எடுத்தது? செஷன் எப்படி இருந்துச்சு? How was the session? சரி, 109 பாயிண்ட் நம்ம காலையில் பிளான் பண்ண கால் சைட் ட்ரேட் இதுதான். ஒரு ட்ரைலிங் ட்ரேடு டைரக்ஷனோட வந்துச்சு. இன்னும் போகுது. இது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இன்னும் போயிட்டு இருக்கோம். 80 பாயிண்ட்ஸ், வெங்கட் 49 மணி. குட். குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு, ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இதை ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம்.
ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.